வணக்கம் நேயர்களே. கவிஞர் வாலி கண்ணதாசருக்கு போட்டியாக இருக்கிறார் என்று அவரின் பெயரை கெடுக்க நினைத்த தனது உதவியாளரை கண்ணதாசர் அறைந்துவிட்டு அவரையே வாலிக்கு காவலாக வைத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளாராம் கண்ணதாசர். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி. கவியரசர் கண்ணதாசர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர்தான் வாலி. இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளார்கள். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசர் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்ததாம் அனைவரும் தெரிந்த ஒரு தகவல். அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசர் எழுதியுள்ளாராம். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விருத்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியுள்ளாராம். அப்போது கண்ணதாசர் எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்துள்ளாராம். அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் கீழ்ப்பாடலை கொடுத்துள்ள கவிஞர் வாலி 1968 கண்மலர் என்ற படத்திற்காக ஓதுவார் உன் பெயர் ஓதுவார் ஓதுவார் உன் பெயர் ஓதுவார் என்ற பாடலை எழுதியுள்ளாராம். இந்த பாடல் பெரிய வரவேற்பு பெற்றிருந்ததாகும். அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாங்கினி ஸ்டுடியோவில் கண்ணதாசர் வாலியை சந்தித்துள்ளாராம். அப்போது நான் இருந்தால் நீதான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளாராம். அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்த நிலையில் கவிஞர் வாலி சினிமாவில் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கவிஞர்கள் அனைவருக்கும் கண்ணதாசர் ஒரு விருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளாராம். அப்போது கவிஞர் வாலிக்கும் அழைப்பு வர அவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளாராம். விலை மாதுக்கள் அதிகம் வரும் ஒரு விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நள்ளிரவுக்கு மேல் பல கவிஞர்கள் வீடு திரும்பிவிட்ட நிலையில் ஒரு சிலர் விலை மாதுவுடன் அறையில் தங்கியுள்ளார்களாம். அப்போது கண்ணதாசருக்கு நெருக்கமான ஒருவர் வாலி இருக்கும் அறைக்கு அருகில் கண்ணதாசரிடம், அண்ணே, வாலி உங்களுக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறார். இப்போது அவர் இங்கு இருப்பதை போலீசிடம் சொல்லிவிட்டார். நாளை அவரது பெயர் பேப்பரில் வந்துவிடும். அவர் பெயர் கெட்டுவிடும். எம்ஜிஆர் அவரிடம் பாடல் எழுதும்படி கேட்க மாட்டார் என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட கண்ணதாசர் அவரை பலார் என்று அறைந்துள்ளாராம். எனக்கு போட்டியாக யார் வந்தாலும் எனது தமிழின் மூலம் நான் அவர்களை எதிர்ப்பேன். இப்படி நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டேன். அவர் என்னை நம்பி வந்துவிட்டார். அவரை பத்திரமாக நான் தான் அனுப்பி வைக்க வேண்டும். நீ இங்கேயே இரு. அவர் வெளியில் வந்தவுடன் அவரை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு என்னிடம் சொல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளாராம். இதை கதவுக்கு அருகிலிருந்து கேட்ட வாலி கண்களைப்படி அங்கிருந்து வெளியேறியுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.